பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இன்றைக்குரிய வேத வசனம் எஸ்தர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் காலவர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வரச் சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்தவராய் இருக்கிறபடியினால் அவர் நமக்காக யாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒரு ராஜாவுக்கு தன்னுடைய நிலைமையில் ஒரு சிறிதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் அவர் ஒருவேளை தன்னுடைய சுகபோகத்திற்காக மதுவை விரும்பலாம், மாதுவை விரும்பலாம், பாடல்களை விரும்பலாம், நடனத்தை விரும்பலாம். ஆனால் தேவன் அவருக்கு நித்திரை வராதபடியினால் காலவர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொல்லும்படிக்கு கர்த்தர் அவரை முன்னமே அறிந்திருந்தார். அல்லேலூயா. அன்றைக்கு அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்ட பொழுதுதான் மொர்தெகாவுக்கு ஒரு பெரிய விடுதலையை காண முடிந்தது. நம்முடைய நியமங்கள், நம்முடைய நீதிகள், நம்முடைய அநீதிகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நமக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டு. அவர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று. அவரை நோக்கி நாம் ஜெபித்தால், அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணினால், நமக்காக ஒருவரை அந்த ராத்திரியிலே, எத்தனையோ ராத்திரிகள் வருகின்றன, ஆனால் அந்த ராத்திரியில் நடந்தது எதுவென்றால் மாறுதலாய் நடந்தது, காரியம் மாறுதலாய் நடந்தது. அதே போல நமக்காக காரியத்தை மாறுதலாய் வாய்க்க பண்ணி நம்முடைய நீதிகளையும் நியமங்களையும் அவருடைய சமூகத்தில் வாசிக்கப்பட கர்த்தர் சித்தமாவார். நாம் அவரை நோக்கி ஜெபிப்போமா? God bless you.